இப்போ அவர் அழுதுட்டு இருக்காருல ஸ்க்ரீன்ல, இவர் அழுவுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தாக்கா அவரோட மனைவிக்காகவும் அவங்க மேல வச்சிருந்த ஒரு உண்மையான காதலுக்காகவும் தான். இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னாக்கா, ஒரு கணவன் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னாக்கா தான் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் மனைவிக்கு அதை எப்படிலாம் வந்துட்டு நம்ம செலவு பண்ணலாம், அதை வச்சு அவங்களை எப்படிலாம் வந்துட்டு சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற யோசனையா தான் இருக்கு. அதே ஒரு பெண் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா தனக்கு எந்த ஆணோட துணையும் தேவையில்லை, நான் தனியாவே இருந்துட்டு போயிடுவேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில இப்ப இருக்கிற காலகட்டம் போயிட்டு இருக்கு. அது ஏன்னு தெரியல. இது கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த ஆலயம் அழுகுறாரு, இவர் எந்த பொண்ணு அழ வச்சாங்க அப்படிங்கிறது தான் இதில் நம்ம வந்துட்டு கொஞ்சம் விலாவரியாகவும் கொஞ்சம் குறுகிய டைம்லையும் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூட இந்த பெண்மணி செஞ்சதை பார்த்தா இவங்க மேல வெறுப்பு வரும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். காரணம் அவரோட உண்மையான காதலும் தான் மனைவி தன்னை விட அதிகமா வந்துட்டு ஜொலிக்கணும், தான் மனைவியோட கனவுகளை நிறைவேற்றி கொடுக்கறவன் தான் உண்மையான கணவன். நம்மள்ட்ட அதுக்கான பொருளாதாரம் இல்லைன்னா கூட அவ ஆசைப்பட்டுட்டா அதுல அவளை வந்துட்டு ஜொலிக்க வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடி அவளை ஜொலிக்க வச்சுட்டு இப்போ ஏண்டா இப்படி நம்ம லைஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்டு ஒருத்தவரா அழுதுகிட்டு இருக்கிறவர் தான் நம்மளோட ஆலுகுமார் மோரே. ஸ்க்ரீன்ல பாக்குறவர் இவர் தான் ஆலுகுமார் மோரே. இவர் வந்துட்டு யூபியில பரேலி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இவர் வந்துட்டு ஒரு 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ரொம்ப மிடில் கிளாஸ் கூட, லோயர் மிடில் கிளாஸ் தாண்டி இன்னும் ரொம்ப டவுனான ஒரு புவர் ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் இவர் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பஞ்சாயத்து போர்டில் பியூன் வேலை வாங்கி தான் குடும்பத்தை கொஞ்சம் கௌரவமா நடத்திக்கிட்டு இருந்தாரு. அப்போ இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் சரி ஓகே, பையன் வந்துட்டு ஒரு வேலைக்கு போயிட்டான், அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்யாண சம்பந்தமான பேச்சு ஏற்பட்டு இருக்கிறப்பதான் நம்ம ஆலுகுமார் மோரே அப்படிங்கிறவர் வந்துட்டு ஜோதி அப்படிங்கிற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணையும் விருப்பப்படுறாரு, அந்த பொண்ணையும் விரும்பி காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாரு 2010. திருமணமாகி கொஞ்ச நாள்லயே நம்ம ஜோதி வந்துட்டு நம்ம ஆலுகுமார் கிட்ட சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, நான் வந்துட்டு படிக்கணும், என்னை வந்துட்டு இன்னும் மேலே வந்துட்டு படிக்க வைங்க, நான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், நான் வந்துட்டு இன்னும் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் இன்னும் மேலே மேலே போகணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும், அதுதான் என்னோட கனவே, திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வந்துட்டு ஆலுகுமார் கிட்ட சொல்லி புலம்புறப்போ ஆலுகுமார் சிரிச்சுக்கிட்டே, நான் இருக்கேன் உனக்கு, உங்கள் அப்பா அம்மா உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் தாண்டி நான் இருக்கேன் உன் கூட, நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறியோ அதை நான் ஒன்று ஆக்கிட்டு தான் நான் தூங்குவேன், உன்னோட ஆசைகள் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நம்ம ஜோதி வந்துட்டு ஆலுகுமார் கிட்ட, நான் இந்த மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் எனக்கு போகணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை அப்படின்னு. நீ சொல்லியிருக்கிறது உன் கணவன் கிட்ட, இது எப்படி வந்துட்டு நடக்காமல் போகும், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உன்னோட ஒரு ஆசைகளையும் நிறைவேற்றுறதுக்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவரு நம்ம 4வது மட்டும் படிச்ச ஆலுகுமார் மோரே. இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, யூபியில இருக்கிற அலகாபாத், இப்போ வந்துட்டு பிராக்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு கூட்டிட்டு போறாரு. நல்ல காஸ்ட்லியான ஒரு கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர். அந்த கவர்மெண்ட் கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா நிறைய செலவுகள் ஆகும். அந்த செலவுகள்லாம் தாண்டி நல்லா படிச்சா அப்படிக்கா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான எல்லா எலிஜிபிலிட்டியும் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ஏதோ நம்ம கொஞ்சமா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம தான் ஒய்ஃப் படிக்கணும், படிச்சா கூட ஒரு நல்ல இடத்துல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பர் 1 ஃபர்ஸ்டா இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டர்ல போயிட்டு தான் நம்ம ஜோதியை நம்ம ஆலுகுமார் மோரே சேர்த்து விட்டுறாரு. படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அட்மிஷனும் போட்டுட்டு வராரு. 4வது மட்டும் படிச்சுட்டு பஞ்சாயத்து ஆபீஸ்ல பியூனா இருக்க இவரால அந்த கோச்சிங் சென்டருக்கு கூட அவங்களோட ஃபீஸ் கொடுக்க முடியல, மாசம் மாசம் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நிறைய இடத்துல கடன் வாங்குறாரு. நம்மலாம் வந்துட்டு நினைச்சு கூட பார்க்க முடியாத வேலைகளை செய்யறாரு. சாக்கடை அழுறாரு, பாத்ரூம் கழுவுறாரு, மூட்டை தூக்குறாரு. 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அவருக்கு ஏற்ற வேலை அப்படிங்கிற மாதிரி தானே இந்த சொசைட்டி வந்துட்டு ஒரு முத்திரை குத்திருக்கோம். அந்த வேலைகளை மட்டும்தான் அவர் செய்யறாரு. அந்த வேலைகள் செஞ்சு அதில் கிடைக்கிற 150 எதுவா இருந்தாலும் தான் வாயை வைத்த கட்டி அங்க இருக்க நம்ம மனைவி நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி சிறுக 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 சேர்த்து வச்சு மாசம் ஒரு முறை மட்டும் அவங்கள போய் பார்க்கறத ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைச்சு, பெரிய சந்தோஷமா நினைச்சு, அந்த மாசத்துல ஒரு நாள் அவங்களுக்கான ஃபீஸையும் அவங்களுக்கான செலவுக்கான காசையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு, நீ எதை பத்தியும் யோசிக்காத, என்னை பத்தி யோசிக்காத, நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்காத, நீ யோசிக்க வேண்டியது உன் படிப்பை மட்டும்தான், நீ உன் படிப்பை மட்டும்தான் யோசிச்சு மேலே வரணும். அப்பதான் நான் படுற கஷ்டத்துக்கு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நீ மேலே வந்து ஒரு பெரிய ஆளா ஆயிட்ட அப்படின்னாக்க என்னை தாண்டி யாரும் சந்தோஷப்படுறவங்க இல்லை, இதை மட்டும் நீ மனசுல வச்சுக்கோ, வேற எதையும் மனசுல வைக்காத, நீ படி, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாரு. அங்க சில வருடங்கள் ஜோதி இருந்து படிக்கிறாங்க, அதுவும் நல்லபடியாவே படிக்கிறாங்க. ரொம்ப நல்லா படிச்ச ஜோதி பாஸ் பண்றாங்க, அதுவும் சாதாரண பாஸ்லாம் இல்லைங்க,
அந்த பெண்கள்ல 3வது இடத்துல பாஸ் பண்றாங்க. ஓவராலா 16வது 15வது இடத்துலயும் பாஸ் பண்றாங்க. அது வந்துட்டு ஆலுக்குமார் மோரே குடும்பத்துக்கு ஒரு தாங்க முடியாத சந்தோஷத்தை கொடுக்குது. காரணம் என்னன்னு பார்த்தாக்கா, அந்த குடும்பம் மேல இந்த பொண்ணோட வெற்றிக்காக பாடுபட்டிருக்கு. இவர் வந்துட்டு ஆலுக்குமார் மோரே வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன் எல்லாமே போராடி இருக்காருல்ல, அந்த ஏரியாவுக்கே லட்டு கொடுத்துருக்காங்க. என்னோட மனைவி வந்துட்டு பாஸ் ஆகிட்டா, என்னோட மருமகள் வந்துட்டு பாஸ் ஆகிட்டா, என் குடும்பத்தை சேர்ந்தவங்க பாஸ் ஆகிட்டாங்க, எங்க அண்ணி வந்துட்டு பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆலுக்குமார் மோரே குடும்பத்துல இருந்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு இந்த ஜோதி என்ன முறையோ அந்த முறையோ சொல்லி ஊரு ஃபுல்லா லட்டு வாங்கியிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி 2015 வரைக்கும் இந்த முடிவில் அந்த 2 குழந்தை பிறந்து இவங்க வந்துட்டு SDM போஸ்டிங் போய், அதாவது நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்காங்க, நிறைய இடத்துல போஸ்டிங் போட்டிருந்தாலுமே நம்ம யூபியில பரேலி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு சுகர் மில்ல நிறைய இடத்துல போஸ்டிங் போட்டுருந்துருக்காங்க, நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. பட் நம்ம யூபியில இருக்கிற பரேலி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு சுகர் மில்ல GM போஸ்டிங், அதாவது ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங் வந்துட்டு கிடைச்சிருக்கு நம்ம ஜோதிக்கு. ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங் கிடைச்ச வரைக்கும் ஓகே, நம்ம ஆலுக்குமார் மோரே வந்துட்டு நம்ம ஜோதிக்காக நின்ன வரைக்கும் ஓகே. எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழகான தேன் கூடு மாதிரி இருக்கிறது ஒரு கல் வந்து விழுந்தது அப்படிங்கிறது தான் இந்த மொமெண்ட். நம்ம ஜோதி ஆல்ரெடி போனாங்கல்ல அலகாபாத் ஒரு ட்ரைனிங் கோச்சிங் சென்டர், அங்கே போயிட்டு வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கூட மாதம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாரு, அவங்க கோச்சிங் எழுதினார்ல. அங்கே ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு ஜோதிக்கு ரொம்ப நார்மலான ஒரு ஃப்ரெண்டு, அவர் வந்துட்டு கமாண்டிட்டர், அதாவது வந்துட்டு போலீஸ், நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னாக்கா அவர் வந்துட்டு ஒரு போலீஸ், ஒரு ஹையர் அஃபிஷியல்னு வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுது. ஃபேஸ்புக்கில் 2 பேரும் பேசுகிறாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, 2015 உங்களுக்கு குழந்தை பிறந்து இங்கே வந்துட்டு பரேலியில் இருக்கிற ஒரு சுகர் மில்லில் வந்துட்டு GM-ஆ இவங்க வந்துட்டு போஸ்டிங் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருக்கு, வாழ்க்கை தரம் உயருது. நம்ம ஜோதியும் இப்படி இருந்தவங்க இப்படி ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஸ்டைலாக மாறிக்கிட்டே வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஜோதி மைண்டில் என்ன வந்ததோ, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த இவங்களோட இதில் வந்துட்டு ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா, யார் பேச சொல்லி தந்தாங்களோ அவங்கள தான் நம்ம திட்டுறோம், யார் நம்மளுக்கு வந்து பவுடர் அடிச்சு அழகுபடுத்தினாங்களோ அவங்க அழகா இல்லைன்னா அவங்கள விட்டுட்டு வந்துடுறோம், யார் நம்மளை சப்போர்ட் ஆக்கி மேலே தூக்கி விட்டாங்களோ அவங்கள நம்ம மேலே வந்துட்டோம், நான் மேலே வந்துட்டேன், நீ மேலே வந்துட்டு என் ஈக்குவலுக்கு வந்துட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு லிமிட்ல ட்ரீட் பண்ணி வர்றோம். அப்படிதான் நடந்தது நம்ம ஆலுக்குமார் மோரேக்கும். ஆலுக்குமார் மோரே ஒரு நாள் வந்துட்டு தான் ஒய்ஃப் ஏதோ மொபைல் பார்த்துட்டு இருக்காங்களே அப்படின்னு எட்டி பார்க்குறப்ப ஃபேஸ்புக் ஓப்பனாக இருந்திருக்கு. எப்போதும் கிளவராக வந்துட்டு அதை லாக் அவுட் பண்ணி வச்சுட்டு போகிறவங்க அன்னைக்குன்னு பார்த்து லாக் அவுட் பண்ணி வைக்கல. ஸோ ஆலுக்குமார் மோரே வந்துட்டு ஏதோ லைட்டாக பார்த்துருக்காரு. அப்போ ஹாய் பாய் ஹலோ ஹார்ட் இதெல்லாம் வந்திருக்கு போயிருக்கு. அப்போ போயிட்டு நான் ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்காரு, என்ன இது அப்படின்னு. நான் படிச்சிருக்கேன், எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் நாகரிகமாக இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, இது வந்துட்டு நீ யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நானும் படிச்சிருக்கேன், அவங்களும் படித்தவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்கிறப்ப கொஞ்சம் இந்த மாதிரி ஜோவியெல்லாம் தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆலுக்குமார் மோரே வந்துட்டு ஓகே ஆமல்ல, நம்ம ஒய்ஃப் நிறைய படித்தவங்க நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும், நம்ம இதெல்லாம் போயிட்டு ஒரு சந்தேகமாவோ இல்லை இதாவோ கேட்கக்கூடாது, நம்ம ஒய்ஃப் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட போகிறாளா, ஏமாத்திட்ட போகிறாளா, நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒய்ஃப் மேலே உயிரியே வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம அந்த மொபைலை டேபிளே வச்சுட்டு நம்ம ஆலுக்குமார் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு வேலை பார்க்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஜோதியோட பிஹேவியர்ஸ்ல சேஞ்ச் வருது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது, டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது, பேச்சு வழக்கு மாறுது. அப்படிலாம் இருக்கிறப்போ இன்னொரு நாளும் அதே மாதிரி அந்த மொபைல் மாட்டத்தை எடுத்து பார்க்குறப்போ சில வார்த்தைகள் ஒரு கணவன் மனைவி பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உள்ள போய் டெப்தா இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் அதில் போயிருக்கு. அதை பார்த்துட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அன்னையிலிருந்து ஒரு காரணம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஜோதியும் நிறைய ப்ராப்ளம் பண்ணி நீ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் பண்ற சந்தேகப்படுற அப்படிங்கிற மாதிரி நான் உனக்கு விவாகரத்து பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு குற்றச்சாட்டுகளையும் நிறைய பழிகளையும் நம்ம ஆலுக்குமார் மேல போட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ண வச்சு நான் உன்னை விட்டுட்டு போறேன், நீ வந்துட்டு மரியாதையா எந்த வித பிரச்சனையும் பண்ணாம எனக்கு டைவர்ஸ் எல்லாம் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஜோதி நம்ம ஆலுக்குமார் கிட்ட. நினைச்சு பாருங்களேன் ஆலுக்குமாரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கஷ்டம் இருந்திருக்கும்ல மனசுல, ஃபீல் பண்ண முடியும். இப்ப இதை பார்த்துட்டு இருக்க பெண்களுக்கு கூட அந்த ஜோதி மேலதான் வெறுப்பு வரும். எனக்கு கூட ஃபேக் ஃபெமினிசம் பேசுறவங்க மேல வெறுப்பு தான் வரும். ஃபெமினிசம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல விஷயம் தான், பெண்கள் பல துறையில சாதிச்சு காட்டுறது தான் ஃபெமினிசமா நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்படி சாதிச்சவங்க எல்லாரும் டவுன் டு எர்த்தா இருக்கிறது தான் நான் வந்துட்டு ஃபெமினிசமா எடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு அடக்குமுறையோ நான் நீ பெண் நீ அடங்கிதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க யாரும் கிடையாது. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்காங்கிறத தாண்டி ஒரு பெண்ணோட சுதந்திரத்துக்கும் ஒரு பெண்ணோட விருப்பமுக்கும் ஒரு பெண்ணோட ஆம்பிஷன் எய்ம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அந்த பொண்ணை ஃப்ரீடமா விட்டு நீ என்ன பண்றேன்னு அவன் பின்னாடி இருக்க அப்படின்னு சொல்ற ஆண்கள் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால என்னமோ தெரியல, பெண்களோட பார்வைக்கு அது அலட்சியமாகவும் இல்லை ஒரு மாதிரியோ போதும் என்னமோ தெரியல. சரி, கமிங் பேக் டு நம்ம ஆலுக்குமார் மோரே. இவர் வந்துட்டு
ரொம்ப இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசாத, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் இனிமே வந்துட்டு இதுல ரொம்ப டெப்தா தலையிடலாம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவர் ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு ஏதோ ஒரு விஷயமா போறப்போ அந்த கமாண்டிட்டர் இருக்கார்ல, கமாண்டிட்டரும் இந்த ஜோதியும் அந்த ரூம்ல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவரு அதை பார்த்திருக்காரு. இவர் அதை பார்த்ததுக்கு அப்புறம் கை புரியல, கால் புரியல, இவருக்கு இவர் மேலே நம்பிக்கை இல்லை, இவர் பார்த்த விஷயத்து மேலே நம்பிக்கை இல்லை. அப்படிங்கிறப்போ மனசு உடஞ்சி வந்தவர் கேட்ட கேள்விக்கு கிடைச்ச பதில் எல்லாமே, நான் என் லெவலுக்கு பார்த்துக்கிட்டு தான் போவேன், நான் பெரிய சூப்பரண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டேன், கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைச்சிச்சு, மாதம் நான் வந்துட்டு 50,000 சம்பளம் வாங்குறேன், நீ 4வது தான் படிச்சிருக்க, ஏதோ நீ என் கூட வந்துட்டு அப்படின்னா ஒரு கணவனாக பண்ணக்கூடிய சப்போர்ட்டை மட்டும்தான் நீ எனக்கு பண்ணுன, நான் எப்படி உன்னை பார்த்துக்கிறது, நான் எப்படி உனக்கு திரும்ப சப்போர்ட் பண்ணுறது, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு வந்துட்டு கூட நிற்கிறதோ இல்லை பண்ணுறதோ ஒரு சப்போர்ட் மட்டும்தான், நான் வந்துட்டு அதுக்காக நீ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டேங்கிறதுக்காக நானும் திரும்ப உனக்கு சப்போர்ட் பண்ணிடுவேன், இல்லை நானும் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அந்த ஏனிங்கை எடுத்து திரும்ப நம்ம 2 பேரும் முன்னாடி வரதுக்காக நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நான் செய்ய மாட்டேன், நான் என் சந்தோஷத்துக்காக தான் இருப்பேன், நீ எனக்கு கொடுத்த சப்போர்ட்ல எனக்கு தேங்க்ஸ் போதுப்பா, ஆனா இன்னொன்னு உன் லெவல் வேற என் லெவல் வேற அப்படின்னு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அவளை பாஸ் பண்ண அளவுக்கு வச்சு ஒரு எஸ்எஸ்டி ஆக்கி வந்துட்டு ஒரு ஜெனரல் மேனேஜர் போஸ்டிங் வரைக்கும் கொண்டு போய் உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், ஒரு கனவுனா உன் கனவுகள் எல்லாத்துக்கும் நான் பின்னாடி இருப்பேன் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க வெறும் நம்பிக்கையும் காதலையும் மட்டும் வச்சு ஜோதிக்கு சப்போர்ட் பண்ண நம்ம ஆலுகுமாருக்கு கிடைச்ச பதில் இது. மனிஷ் தூபே அந்த கமாண்டேட்டருக்கும் ஜோதிக்கும் இடையில வந்த ரிலேஷன்ஷிப்பால ஜோதியும் மனிஷ் தூபேவும் வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம், ஜோதி அப்புறம் மனிஷ் தூபே 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டு போயிடலாம், ஜோதியோட ஹஸ்பண்ட் அதாவது நம்மளோட ஆலுகுமார் மோரே அவரையும் கழட்டி விட்டுறலாம், மனிஷ் தூபே அந்த கமாண்டேட்டர் அவருக்கு ஒரு ஒய்ஃபு குழந்தைங்க இருக்காங்க, நம்ம ஜோதி நம்ம ஆலுகுமாருக்கு வந்துட்டு 2 பொன் குழந்தைங்க இருக்காங்க, இவங்க எல்லாரையும் அப்படியே விட்டுட்டு நம்ம 2 பேரும் லைஃப்ல போயிடலாம் அப்படிங்கிறத பேச்சுவார்த்தை இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம ஆலுகுமார் வந்துட்டு என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னாக்கா, சரி ஓகே இன்னும் என்னென்னலாம் நடந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டைரி ஒன்று இருக்கு, நம்ம ஜோதியோட டைரி, அதை எடுத்து பார்க்குறப்போ எந்தெந்த போலீஸ்க்கு எவ்வளோ மாசம் கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு மாசம் 15,000 ஒரு ஆளுக்கு மாசம் 17,000 ஒரு ஆளுக்கு மாசம் 20,000 இந்த மாதிரி நிறைய காசு கொடுத்து வச்சிருக்காங்க, இதுக்கு பின்னாடி எல்லாம் ஏதாவது ஒரு தப்பான விஷயம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட நம்ம ஆலுகுமார் மோரே அதை எடுத்து பிரஸ்ஸுக்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் சப்மிட் பண்ணியிருக்காரு. அதுல சில விஷயங்கள் ஹிந்தியில எழுதியிருக்கலாம், அதுதான் இது. ஆனா மெயின் விஷயம் இதுல இருக்கிறது என்னன்னாக்கா, யார் யாருக்கு எவ்வளவு கொடுத்தேன், யார் யாருக்கு நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்கணும், நாம அடுத்த மாசம் யார் யாருக்கு எவ்வளவு பேலன்ஸ் தரணும் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தான் இதுல எழுதியிருந்திருக்கு. கடந்த ஏப்ரல் வரைக்குமே 6 லட்சம் வரைக்கும் இவங்க அதில் வந்துட்டு சஸ்பெக்டடா ஏதோ ஒன்று பண்ணி அவங்க வந்துட்டு அந்த அமௌண்ட் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது போலீஸாருக்கும் தென் ப்ரெஸ்ஸுக்கும் தெரிய வருது. அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆலுகுமார் மோரே வந்துட்டு நிறைய இடங்களுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு, என்ன இந்த மாதிரி வந்துட்டு என் ஒய்ஃப் இவ்வளவு தூரம் நான் போராடினேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவங்க என்ன டைவர்ஸ் பண்ணிடுன்னு மிரட்டுறதுக்கு காரணம் இந்த கமாண்டேட்டர் தான், இவங்க 2 பேரும் இப்ப மேல போயிட்டாங்க, என் லெவலுக்கு நீ இல்லை அப்படின்னு சொல்லி என்ன என் ஒய்ஃப் இருக்கிறாங்க, இது வந்துட்டு இந்த வெறுக்கிறதையும் தாண்டி என்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு வராங்க, என்கிட்ட வந்துட்டு நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஆலுகுமார் மோரே வந்துட்டு எல்லா ப்ரெஸ்கிட்டையும் சொல்றாரு. இதுல சில விஷயங்கள் ஹிந்தியில இருக்கலாம், என்னை கொலை பண்ணிடுவேன்னு மேட்டுறாங்க, நான் நிறைய பேர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஸோ சில கம்ப்ளைண்ட் யாருமே எடுத்துக்கல, இப்போ நான் ஒரு ஹையர் அஃபிஷியல் அந்த கமாண்டிட்டர் இருக்காருல அவரோட ஹையர் அஃபிஷியல்லே போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், இது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கிற வகையா இருக்கு, எனக்கான நியாயம் ஏதோ ஒரு மூலையில் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலுகுமார் மோரே சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு மெயின் விஷயம், ஜோதி தரப்புல இதெல்லாம் வந்துட்டு ஆலுகுமார் யாதவ் உங்க மேல சொல்ற கம்ப்ளைண்ட், நீங்க உண்மையிலே டிவோர்ஸ் அப்ளை பண்றீங்களா, இல்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி சஸ்பெக்டடா வந்துட்டு நிறைய விஷயம் பண்றீங்களா, இல்ல உண்மையிலே உங்களுக்கும் அந்த மனிஷ் தூபேக்கும் என்னதான் வந்துட்டு ஒரு கனெக்ஷன், இதெல்லாம் வந்துட்டு பிரஸ் கேட்கிறப்போ ஜோதி சைட்ல இருந்து சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, என்னுடைய கணவர் என்கிட்ட வரதட்சணை கேட்கிறாரு, பாத்துக்கங்க, என்னோட கணவர் என்கிட்ட வரதட்சணை கேட்கிறாரு, எனக்குன்னு 50 லட்சத்துல ஒரு வீடு கட்டி கொடு அப்படின்னு கேட்கிறாரு, அது மட்டும் இல்லாம 50 லட்சம் கேஷ் ஆகிட்ட கொடு அப்படின்னு என்ன கேட்கிறாரு, இப்படி எல்லாம் கேட்டு வரதட்சணை கொடுமை அவர் பண்றதுனாலதான் நான் அவரை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோதி இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஆலுகுமார் மோரே மேல சொல்றாங்க. இத பத்தி நம்ம ஆலுகுமார் வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம பிளஸ் அவங்க இவங்க எல்லாம் கேட்கிறப்போ அவங்க சிம்பிளா கேட்கிற ஒரே ஒரு விஷயம், சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஒரு ஃபேமிலில இருந்து ஜோதியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து அந்த ஜோதி படிக்கணுங்கிறதுக்காக பாத்ரூம்ல இருந்து சாக்கடையில இருந்து எல்லாத்தையும் அள்ளி மாசம் அந்த பொண்ணுக்கு போயிட்டு அந்த காசை கொடுத்து இவன் கிழிஞ்ச துணி போட்டிருந்தாலும் அதுக்கு நல்ல துணி கொடுக்கணும்னு யோசிச்சு அந்த பொண்ணுக்காக குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அந்த பொண்ணை பாஸ் பண்ண வைக்கணும்னு அது பாஸ் ஆகிறதுக்கு ஜோதி போட்ட எஃபர்ட்டை தாண்டி நம்ம
ஆதிகுமார் மோரே போட்டாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமும் அந்த ஜோதி வந்துட்டு சொல்றாங்க இவர் வந்துட்டு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கிறத நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் பிரஸுக்கு கேட்டிருக்காங்க. இப்ப ட்ரெண்டே இதுதானே, ஒரு பையனை வந்துட்டு எப்படி அபியூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒண்ணு வரதட்சணை சரிங்களா, இன்னொன்னு எனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தான், லைக் என்ன தூங்க விடுறதில்ல, என்ன ஒரு செக்ஸ் டாய் மாதிரி யூஸ் பண்ணா, என்னை எப்போ பார்த்தாலும் செக்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணா, எனக்கு பீரியட்ஸ் ஆனால் கூட அதை பொருட்படுத்தாம செக்ஸ் டார்ச்சர் பண்ணா அப்படின்னு சொல்றது இப்போ ட்ரெண்டாக இருக்கலாம், ஃபேஷனாக இருக்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தா இந்த ஒரு விஷயத்த வச்சு ஒரு ஆணை நம்ம அபாண்டமாக பழி போட்டு என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுதுப்பா அப்படின்னா எல்லாரும் இங்கே நம்பிடுவாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் இப்போ எல்லாரும் உஷாராயிட்டாங்க. யாரும் ஒரு பொண்ணு சொல்றா அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்புறது கிடையாது. அந்த ஆண் பக்கமும் யோசிக்கிறாங்க, பெண் பக்கமும் யோசிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் இப்போ நிறைய பொண்ணுங்க ஆம்பளையும் பொம்பளையும் சம உரிமை பேசுறப்ப இப்போ சட்டங்களும் சமமாயிடுச்சு. நீங்க போயிட்டு சொன்னாலும் நாங்க போயிட்டு சொன்னாலும் அதுல உண்மை என்னவோ அதை தீர்க்க விசாரிச்சுதான் அதுக்கான தண்டனையோ இல்ல ஆலோசனையோ இருதரப்புக்கும் வழங்கப்படுது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்னை வந்துட்டு ஒரு டவுரி கேட்டு வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணதுனால தான் நான் வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்றேன் அப்படிலாம் சொன்னேன். இந்த பொண்ணு இன்னும் என்னென்னலாம் சொல்லுவாங்க, என்னென்னலாம் செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. இந்த வீடியோ நீங்க பார்த்ததை வச்சு இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து இந்த சூரியவம்சம் தேவயானியும் பிரின்சஸ் நூர்ஜஹானையும் கதையில தான் கேட்டிருக்கேன், நேரில் நானும் யாரும் அப்படி பார்த்தது கிடையாது. ஒரு மாசம் 15,000 வாங்குற ஒரு பையனை நம்பி போற பொண்ணையும் நான் பார்த்தது கிடையாது. ஒண்ணுமே இல்லாம நம்மளை கூட்டிட்டு வந்த ஒருத்தவன் இருக்கான், அவன் நம்மளுக்கு இப்ப என்னதான் சப்போர்ட் பண்ணாலும் 2 பேரும் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணுவோம். யாருக்கு மேல போறதுக்கான பாசிபிலிட்டி சீக்கிரம் கிடைக்குதோ மேல போனதுக்கு அப்புறம் நான் உன்னை தூக்கி விடுறேன், நீயும் மேல வா, நம்ம 2 பேரும் நம்ம ஃபேமிலியையும் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் மேல கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் நான் யாரையும் பர்சனலா பார்க்கல இன்ன வரைக்குமே. ஸோ அப்படி உங்களுக்கு யாராவது இருக்காங்க, எனக்கு ஒரு தேவயானி இருக்கா ப்ரோ என்னை தூக்கி விடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், என்னை நம்பி வந்து ஒரு பிரின்சஸ் நூர்ஜஹான் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுங்க, இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கணவன்னாலே தன் மனைவியோட கனவுகளை நிறைவேற்றணும்னு நினைச்சு அலையிறவங்க தான் கனவுகள் நிறைவேற்றின மனைவி சிலரால இப்படியாப்பட்ட சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கீழே கமெண்டா சொல்லுங்க. அடுத்து எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களோட தேவயானிக்கும் நூர்ஜஹானுக்கும் சில ஜோதிக்கும் இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.